முழுசாய் சந்திரமுகியாக மாறிய கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி முழுவதும் சங்கியாய் மாறிய தினகரனை பார் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குங்க. வாங்குற காசுக்கு மேல என்னமா கூவுறாரு மனுஷன். அதாவது மேடையில பேசுறாரு, அண்ணாமலை எதிரிகளுக்கு தான் நெருப்பு, ஆனால் நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அண்ணாமலை ஒரு அகல் விளக்கு அப்படின்னு பேசுறாரு. இவர் பேசுறதை விட பின்னால நிக்கக்கூடிய கடைஞ்செடுத்த சங்கிகளோட ரியாக்ஷனை பாருங்களேன், சிரிப்பு தான் வரும். அண்ணாமலை என்றால் நெருப்பு என்று, அவர் எதிரிகளுக்குத்தான் நெருப்பு, நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அகல் விளக்காக அண்ணாமலை தீபம் போன்று இன்றைக்கு விளக்கி வருபவர். ஏதோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒரு சிறந்த மனிதரை, நல்ல மனிதரை, நல்ல படித்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமித்திருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக அண்ணாமலை என்றாலே நடுங்குகின்ற அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது. தொடர்ந்து அவரது செயல்பாடுகள் இருக்கும். 26 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி பொறுப்பிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற வரை ஓய மாட்டோம் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.